இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்களே, யாரா இருக்கும்? யார் அது? நான் தான்ப்பா, அம்மா. ஓ அம்மா, என்னம்மா அது இந்த நேரத்துல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஓ, உள்ள வாங்கம்மா. உட்காருங்கம்மா. எல்லாரும் ஓடி ஆடி கல்யாணத்துல வேலை செஞ்சீங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு 100 யானை பலம் வந்த மாதிரி. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இத கூட செய்யலாம் எப்படிமா? என்ன ரமேஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணம் அலைச்சலாச்சு, அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அவ்வளவுதான். உண்மையை சொல்லு ரமேஷ், இங்க என்ன நடக்குது? நானும் காலையில இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படியா? இல்லையம்மா, எல்லாரும் நார்மலா தானே இருக்கோம். அது இருக்கட்டும், என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு எதுக்கு நீ எங்க வீட்லயே தங்கின? அது எங்க வீட்ல யாருமே இல்லம்மா, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம கல்யாண வீடு இல்லையா, எல்லாரும் ஒரேடியா கிளம்பி போயிட்டா வீடு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கும். எனக்கு இங்கேயே தங்கிடுன்னு ருத்ரா தான் சொன்னா, அதனாலதான். என்கிட்ட பொய் சொல்லாத ரமேஷ். நான் உன்னையும் என் பிள்ளைங்க விஷ்ணு ருத்ரா மாதிரி தானே பாக்குறேன். தாய்கிட்ட பிள்ளைங்க பொய் சொல்றது நல்லதா சொல்லு? உங்களோட இந்த நடவடிக்கையால என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. சொல்லு ரமேஷ், உண்மையை சொல்லு. உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிறது அந்த நாகர அணிதானே? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ரமேஷ். நீங்க அத்தனை பேரும் அந்த பாம்புக்கு செஞ்ச பாவத்துக்கு இத்தனை வருஷம் ஆகியும் அதை மறக்காம இருக்கு. உங்களை பழி வாங்க துடிக்குதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, உன் சிநேகிதனை கொன்னது கூட அதே நாகந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணா, நீ இங்கதான் இருக்கியா? அப்படின்னா கார் ஸ்டார்ட் பண்ற சத்தம் கேட்டுச்சே. நானும் அதான் என்னன்னு பார்க்கலன்னு வந்தேன் ருத்ரா. நீ தான் எங்கேயோ வெளியே போறியோன்னு நான் நினைச்சேன். இந்த நேரத்துல நான் எங்க போக போறேன்? பின்ன யார் வெளியில போயிருப்பாங்க? அர்ஜுன் வெளியில போக வாய்ப்பே இல்லையே. அப்ப ரமேஷ். அண்ணா, நம்ம ரமேஷ் ஒருவேளை. ருத்ரா, சீக்கிரம் அவன் ரூமுக்கு போய் பாரு. ரமேஷ் தான். அண்ணா, என்னாச்சு ருத்ரா? ஏன் இப்படி பதட்டமா வர? ரமேஷ் எங்க? அண்ணா, ரமேஷ் ரூம்ல இல்லண்ணா. நான் ரூம் ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டேன். ரமேஷ் எங்கேயுமே காணோண்ணா. நீ என்ன சொல்ற ருத்ரா? அவனை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல?
இந்த நேரத்துல எங்க போவான் அவன்? உண்மைதானா? அவன் எங்கேயும் இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏற்கனவே அவன் உயிருக்கு கண்டம் இருக்குன்னு பாபா சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்றது? அவ்வளவு சொல்லி எங்க போனான் அவன்? அப்பா ரமேஷ், கொஞ்சம் வண்டி வேகமா ஓட்டுப்பா, நேரம் ஆகுது. அம்மா, பூஜை ராத்திரி 12 மணிக்கு தானே சொன்னீங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குமா? அதுக்கு இல்லப்பா, பூஜைக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டாமா? சரிங்கம்மா. அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போய் ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பாபா கிட்ட போலாம். நீ என்ன சொல்ற? கோவிலுக்கு போகணுமா? இந்த நேரத்துல எந்த கோவில்மா திறந்திருக்கோம்? உண்மையான பக்தர்களுக்கு கோவில் எந்த நேரத்திலையும் திறந்திருக்கும்பா. சரி ரமேஷ், ஊருக்கு வெளியில ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அங்க போலாம். என்னது? சிவன் கோவிலுக்கா? வேண்டாமா, அந்த கோவிலுக்கு மட்டும் வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? அந்த கோயில்னு சொன்ன உடனே நீ எதுக்கு இவ்வளவு பயந்து நடுங்குற? உனக்கு என்னாச்சு? அம்மா, அது இப்பதான் அங்க ஒரு கொலை நடந்ததுமா. அதனாலதான் அங்க மட்டும் வேண்டாமா. ஐயோ ஈஸ்வரா, கோயில்ல கொலையா? எந்த பாவிங்க எப்படி பண்ணாங்க? கோவில்னு கூட பார்க்காம இப்படியா பண்ணுவாங்க? ஆமா, செத்தது யாரு? அங்க செத்தது ஒரு நாகராணி. அவளை சாகடிச்சதும் நாங்க தானே தெரிஞ்சா அம்மா இன்னும் பயந்துருவாங்களே. வேற ஏதாவது ஒரு கதை கட்டணும். அம்மா, அது யாரும் யாரையும் கொலை பண்ணலமா. யாரோ வயசானவங்க பூஜை பண்ண வந்திருக்காங்க. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியா? நல்லதா போச்சு போ. அந்த ஆண்டவர் சன்னிதானத்திலேயே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அதனால என்ன, நாம அந்த கோயிலுக்கு போல. அந்த பரமேஸ்வரன் மயானத்துக்கே அதிபதி, அதுதான் அவருக்கு வாசஸ்தலம். அங்க போக நாம எதுக்குப்பா பயப்படணும்? அதுவும் இல்லாம நாம 2 பேர் இருக்கோம், தைரியமா போயிட்டு வரலாம். வேண்டாம் வேண்டாம் நாகராணி, தயவு செஞ்சு என்னை விட்டுரு நாகராணி. டேய் பாவி, அன்னைக்கு இதே இடத்துல தானே குத்தி குத்தி கொன்னீங்க. இன்னைக்கு இதே இடத்துல குத்தி குத்தி கொல்ல போறேன். துடி துடின்னு துடிச்சு நீ சாகணும்.